காய்ஸ் இதுக்கு போன வீடியோவில் நான் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ இவ்வளோ படம் பார்க்கணுமான்றதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நான் அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், MCU ஃபேன்ஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த படத்தை வந்து சொல்லியிருந்தேன். 33 படத்தையுமே பார்க்கணும் அவசியம் கிடையாது, இந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்றது மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைடர்மேன் மட்டும் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 2 கேரக்டர் மட்டும் நான் சொல்கிறேன், அவங்க யாருன்னா யார் அப்படின்றது மாதிரி தெரிஞ்சுட்டு போங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டேர்டெவில் யாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. டேர்டெவில்ன்றது அவர் ஒரு லாயர், ஓகேவா? லாயராக இருப்பார். சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட்னால அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துருவார். அவர் கண் பார்வையை இழந்தாலுமே மீதி உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடும். ஹியரிங் சென்ஸு, பவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிடும், ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா, காலையில் அவர் வந்து லாயராக இருப்பார், நைட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா கிரிமினல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் வாங்கி தரணும். இதுதான் நம்ம டேர்டெவிலோட வேலை. ஸோ இவங்க நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கும். அதில் கிங் பிங் அப்படின்ற ஒருத்தர் இருப்பான். இந்த நேம் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங் பிங் அப்படின்றவன் இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லன். ஸோ இவனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டேர்டெவிலோட கதை இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷர். நம்ம பனிஷர் யாருன்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் காசில் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலியோட ஒரு நாள் வெளியே அவுட்டிங் போகும்போது ஒரு கிரிமினல் அட்டாக்னால, ஒரு டெரரிசம் அட்டாக்னால நம்ம ஃப்ராங்க் காசிலோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. அதனால நம்ம ஃப்ராங்க் காசில் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிரிமினல்ஸில் வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ எப்படி ஹண்ட் பண்ணுவார் அப்படின்னா நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. டேர்டெவில் வந்து பார்த்தீங்கன்னா லா படி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் மூலியமாக ஜஸ்டிஸ் தரணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவார். நம்ம பனிஷர் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கெல்லாம் என்னடா பாவம் பார்க்குற அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிட்டு போயிடுவார். இவங்க 2 பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனுக்கும் பனிஷருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நாளைக்கு காலையில் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். பார்ட் 2 வீடியோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.